ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இந்த மாதிரி பூஜா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. ஸோ அதனால தான் எதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடஹர சதுர்த்தி அப்போ எடுத்த பூஜா வீடியோ தான் இது. ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயே வந்து சங்கடஹர சதுர்த்தி பூஜையை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, கோயில்கள்லேயுமே சிறப்பான வழிபாடுகள் இருக்கும். விநாயகர் கோயில்களில் அபிஷேகம் வழிபாடெல்லாம் இருக்கும். அதுலேயுமே நம்ம போய் முடியிறப்ப கலந்துக்கலாம். முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டிலையே மிக எளிமையாக இந்த வழிபாடுகளை செய்து நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம். நம்ம பூஜை அறையில் வெள்ளருக்கு பிள்ளையாரை பயன்படுத்துகிற வழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, பிள்ளையாரை வந்து பௌர்ணமி இல்லை சதுர்த்தி திதிகளில் வந்து நல்லா வந்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் தடவி மறுபடியும் பூஜையில் வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சில பேர் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு தடவை தடவி வச்சுட்டா ரொம்ப நாள் வந்து காய விட்டுடுவாங்க. அந்த மாதிரி காய விடாமல் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு பௌர்ணமி இல்லை சதுர்த்தியில் இந்த மாதிரி செய்யலாம். வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் கூட உங்களுக்கு முடிகிற மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் குங்குமம் தடவி நீங்கள் வந்து பூஜைகளில் வைத்து வழிபாடு பண்ணலாம். பிள்ளையாரை நம்ம வீட்டில் எப்போது வாங்கணும், எந்த நேரத்தில் பூஜைகள் செய்து முதல்ல பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டு வீடியோ வந்து என்னோட சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணீர் மற்றும் பன்னீர் கலந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா சுத்தம் செஞ்சிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சளில் கொஞ்சமாக ஜவ்வாது பொடி, லைட்டாக பன்னீர் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பிள்ளையாரோட முகம் மற்றும் எல்லா பாகங்கள்லேயும் வந்து அந்த மஞ்சளை வந்து நம்ம தடவி வச்சிடணும். இந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதால் நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து சுக்கிர பகவானின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. திருஷ்டி, கண் திருஷ்டி, பில்லி, சூன்யம் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வந்து நம்ம வீட்டில் நெருங்காது. நம்மளுடைய மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை செய்வது வந்து நமக்கு எப்போதுமே நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து பிள்ளையாரை வந்து வெள்ளருக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுவது இன்னியுமே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். பூஜை அறையில் நம்ம எவ்வளோக்கு அதிகமாக மஞ்சள், குங்குமம், வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பூஜை அறையை ரொம்ப விசேஷமாகும். ரொம்ப மனம் நிறைந்த, தெய்வீக மனம் நிறைந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் காலையில் வந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு மாலை இந்த பூஜைகளை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் நீங்கள் காலையில் கூட செஞ்சுக்கலாம். வெளியில் போகிற மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் கூட இந்த பூஜைகளை செஞ்சுக்கலாம். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே வந்து சுவாமிக்கு நான் என் கையால் ஸ்டிச் பண்ணது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் வந்து மங்களகரமாக மஞ்சள் துணி உடுத்தி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் மஞ்சள் கலரில் சுவாமிக்கு நான் வந்து துணிகளை நானே ஸ்டிச் பண்ணி போட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கையால் செய்யும்போது எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல மன திருப்தி. வெள்ளருக்கு பிள்ளையாரை மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு நம்ம வந்து தாம்பாளத்தில் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த தாம்பாளத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமம், அரிசி, நெல், பூக்கள் இதில் ஏதாவது ஒன்று பரப்பி அது மேலே வெள்ளருக்கு பிள்ளையாரை வைப்பது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை நீங்கள் பொதுவாக ஒரு வாழை இலையில் கூடயும் விரித்து வச்சு நம்ம பச்சரிசி பரப்பி வைக்கலாம். நான் இப்போ இந்த அபிஷேகம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெண்கல பிள்ளையாருக்கு பண்ணுறேன். இந்த பிள்ளையார் வந்து தீபாவளி அன்னைக்கு தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஸோ அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவருக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணுறேன். நான் வந்து 3 அபிஷேகம் தான் இந்த தடவை எடுத்து வச்சுருந்தேன். மஞ்சள், பன்னீர், பால் இந்த 3 அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் 3 அபிஷேகத்தையும் நான் பண்ணிவிட்டு என் கையால் அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆரத்தி எடுக்கும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. சில பூஜைகள் வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி நம்ம ஃபீல் ஆகும். ரொம்ப நாள் கழித்து என் கையால் பிள்ளையாருக்கு இந்த பூஜைகள் செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. நான் இந்த அபிஷேக கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதை பார்க்குறக்கு உங்களுக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்கும், மனநிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க.
அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் வச்சுட்டு நம்ம வந்து அவருக்கு விளக்கேற்றி நம்ம கற்பூர தீபமெல்லாம் காட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெய்வேத்தியம் ஏதாவது சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நம்ம சுண்டல், பாயசம், சர்க்கரை பொங்கல், லெமன் ரைஸ் எது வேணாலும் செஞ்சு நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். நான் இன்றைக்கி பழங்கள் தான் வந்து சுவாமிக்கு படைக்கிறேன். அதனால் அந்த பழங்கள் எல்லாமே நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி வைத்து பூஜை அறையிலையுமே நம்ம வந்து விளக்கேற்றிட்டு நம்ம விநாயகர் ஸ்லோகங்கள் சொல்லலாம், 108 போற்றிகள் சொல்லிவிட்டு நம்மளுடைய பூஜையை நம்ம நல்லபடியாக முடிச்சுக்கலாம். பூஜைக்கு நான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். சுவாமி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, விளக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம விளக்கேற்றுவதற்கு முன்னாடி குத்து விளக்கு இல்லை நம்ம காமாட்சி விளக்கு அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்மளுடைய பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கும். பச்சை கற்பூரத்துக்கு வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்ம எந்த பூஜைகள் செய்தாலும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம வேண்டக்கூடிய தெய்வம் வந்து நமக்கு எந்த ரூபத்தில் காட்சி அருள்வாங்க அப்படின்னா நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய இந்த திருவிளக்கில் தான். அதனால் அதுக்கு நல்லா சுத்தப்படுத்தி நல்ல மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து மனதார வேண்டி கொண்டோமே ஆனால் நம்மளுடைய கடவுள் வந்து நம்மிடத்தில் வந்து நிச்சயம் பேசுவார். பூஜை அறையில் எப்போதுமே வந்து நிறைத்தபடி மஞ்சள் குங்குமம் வைத்துருங்க. எப்போதுமே தினசரி பூஜைகள்லையுமே வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து மஞ்சள் குங்குமம் நிறைச்சி வச்சு நீங்கள் பூஜைகள் செய்யுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல மங்களங்களும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். முக்கியமாக விநாயகர் பெருமானுக்கு உகந்த அருகம்பில்லையும் விநாயகர் பெருமானுக்கு சாத்திட்டு நெய்வேத்தியத்துக்கு நான் பழங்கள் படைச்சிருக்கேன். உருளியில் வந்து பூக்கள் வந்து சேர்த்துருக்கேன். காமாட்சி விளக்கு குத்து விளக்கை ஏற்றி வைத்துட்டு மனதார விளக்கேற்றும் போது மனதார நம்ம விநாயகர் பெருமானை வழிபடணும், நம்மளுடைய குல தெய்வத்தை வழிபடணும், நம்மளுடைய இஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன் எல்லாரையுமே மனதார நினைத்து எல்லாருடைய சுபிக்ஷமான வாழ்க்கைக்கும் நம்ம வந்து மனசார வேண்டிக்கணும். நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் தான் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்று ஒரு பெரிய சொத்தை நமக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன தான் காசு பணம் நம்ம சேர்த்து வைத்தாலும் நிம்மதி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிறைவு பெறும். அதனால் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் வந்து நிச்சயமாக நமக்கு அந்த மன அமைதியையும் நிம்மதியையும் பெற்றுத்தரும். நிறைய சங்கடங்கள் தடங்கல்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், அது ஏதோ ஒரு சில காரணங்களால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக சங்கடஹர சதுர்த்தி பூஜையோ உங்கள் வீட்லேயோ இல்லை விநாயகர் கோவில்களில் நடக்கிற இடத்துலையோ நீங்கள் போய் கலந்துக்கிட்டு மனதார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுடைய சங்கடங்கள் கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வைக்கும்படி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக விநாயகர் பெருமான் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். இந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் மிகவும் பிடித்ததாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு பூஜை வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.